சுகர் கிரேவிங்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது டாக்டர், சுகர் கிரேவிங்ஸ் இருந்தால் பற்கள் பாதிப்பு வருமா, என்ன பண்ணலாம், பற்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இது காமன் ப்ராப்ளம். சுகர் கிரேவிங்ஸ் வந்து காமன் ப்ராப்ளம். அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட்றது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, காஃபியில் டீயில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கிடையாது, பட் 3-4 ஸ்பூன் போட்டு சக்கரை போட்டு காஃபி டீ குடிக்கிறது அதிகமாக. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றது, சுகர் உள்ள பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது, இது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். இதனால பற்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்டிருக்காங்க. இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருந்தால் என்ன பண்ணி அவாய்ட் பண்ணலாம், பற்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் எஃபெக்ட் பண்ணுமா டூத்தை அப்படின்னா அதில் கொஸ்டினே கிடையாது. எஃபெக்ட் பண்ணுமா பண்ணாங்கிறது கொஸ்டினே கிடையாது. ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. சுகர் சாப்பிட்டா பற்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு, பற்கள் சிதையறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் டவுட்டே கிடையாது. எதனால் அது மாதிரி ஆகும்? ஸோ என்ன சொல்லுது, இந்த சுகரி ஃபுட் இருக்குது. இந்த சுகரி ஃபுட் யூஸ்வலாக வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், பற்களில் ஒட்டிட்டுரும். இந்த ஃபுட் வாயில் பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா சுகரில் ஆக்ட் பண்ணும். இந்த பாக்டீரியா சுகரில் ஆக்ட் பண்ணும்போது இதில் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆசிட் வந்து பற்களுக்கு ப்ரொடெக்டிவ் கிடையாது. ஆசிட் நம்ம பற்களை வந்து நம்ம அப்படியே டிப் பண்ணி வச்சுருந்தோம்னா பற்களே கரைஞ்சு போயிடும். எனாமல் தான் உடம்புலே இருக்கிறதுலே ஹார்டஸ்டான பொருள். அந்த ஹார்டஸ்டான பொருளே சாஃப்ட் ஆகிடும், பஞ்சு மாதிரி ஆகிடும். எனாமல் அப்படியே செதஞ்சு வந்துடும் அந்த ஆசிடில் வைக்கும்போது. சுகர் சாப்பிடும்போது பாக்டீரியா, வாயில் இருக்கிற பாக்டீரியா சுகரில் ஆக்ட் பண்ணி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஆசிட்னால எனாமல் வந்து சிதைஞ்சு அதில் சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். சுகர் இஷ்யூ வந்து டூத்தை மட்டும் எஃபெக்ட் பண்ணாது. நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா ஜென்ரல் ஹெல்த்தையும் எஃபெக்ட் பண்ணும். நம்ம உடலோட வெயிட் கெயினாக இருக்கட்டும், ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும். அண்ட் சுகர் வந்து இட்ஸ் அன் அடிக்ஷன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்மோக்கிங் ஒரு அடிக்ஷன்னு தெரியும், ட்ரிங்கிங் ஒரு அடிக்ஷன்னு தெரியும். ஆனால் சுகர் கன்சம்ஷன் வந்து ஒரு அடிக்ஷன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக காமன்லி அவைலபிள் ஃபுட் வந்து நம்ம என்ன மாதிரி ஃபுட் அதிகமாக வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடுவோம்னா எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக சுகர் இருக்கோ அதை நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம அறியாமலே நம்ம வந்து அது அடிக்டடாக ஆகிடுவோம். என்ன மாதிரி ஃபுட்லலாம் அதிகமாக சோடியம் கண்டென்ட், சால்ட் கண்டென்ட் நிறையா இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அதுக்கும் நம்ம அடிக்ட் ஆகிடுவோம் யூஸ்வலாக. ஸோ இந்த மாதிரி சுகர் கிரேவிங் இருக்கும்போது நம்ம ஜென்ரல் ஹெல்த்தையும் அது பாதிக்கும். பற்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஹெல்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டாக இருக்கட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், ஸ்லீப் பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா ஜென்ரல் ஹெல்த்தையும் எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக டூத் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டூத் பற்றி நம்ம பார்க்கும்போது சுகர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம சுகர் கன்சியூம் பண்ணுறதை கண்டிப்பாக குறைக்கணும், அதில் டவுட்டே கிடையாது. ரெண்டாவது, இந்த சுகரை வந்து எப்படி கம்பைன் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னா என்ன, சுகரி ஃபுட் சாப்பிட போகிறோம், வெஜிடபிளும் சாப்பிட போகிறோம், ஒரு சாலடும் சாப்பிட போகிறோம். சேர்ந்து சாப்பிடும்போது என்ன ஆகும், ஃப்ரூட் சாப்பிட்றோம், ஆப்பிள் சாப்பிட்றோம். ஸோ வாயில் சுகர் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் when you are having something that is starchy or something that is fibrous அப்படிங்கும்போது அந்த கடிக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா சலைவா ஸ்டிமுலேட் ஆகும். அந்த சலைவா வந்து இந்த சுகரை வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ அப்படின்னா என்ன, அந்த சலைவா சுகரை வாஷ் அவுட் பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ நியூட்ரலைஸ் ஆகும்போது எஃபெக்ட் ஆஃப் சுகர் குறைஞ்சிரும். இது வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் யூ கேன் டூ. சுகர் குறைக்கிறது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் சுகர் இன்டேக். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றோம் அந்த ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். டோட்டல் கன்சம்ஷன் குறைக்கணும், ஃப்ரீக்வன்சி குறைக்கணும். மூணாவது, கம்பைனிங் சுகர் வித் சம்திங் தட் இஸ் ஃபைப்ரஸ் அண்ட் ஸ்டார்ச்சி. ஸோ இது மாதிரி கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது அந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபைப்ரஸ் ஃபுட் அண்ட் ஸ்டார்ச்சி ஃபுட் வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் சுகரை குறைக்கும். இது தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனிதிங் எப்போ நம்ம என்ன கன்சியூம் பண்ண, வாட்டர் தான் பெஸ்ட்டு. எனிதிங் நம்ம ஃபுட்டு, ஒரு காஃபியே அதிகமாக சுகர் போட்டு சாப்பிட்றோம், டீ அதிகமாக சுகர் போட்டு சாப்பிட்றோம், ஒரு எனி அதர் ஃபுட்டு சாப்பிட்றோன்னா இமீடியட்லி ஆஃப்டர் தட் ஒரு சிப் ஆஃப் வாட்டர் ஆர் வாயை ரின்ஸ் பண்ணுறது, ஃபுட்டு சாப்பிட்றோன்னா மவுத் ரின்ஸ் பண்ணுறது, ஆர் எனி லிக்விட் குடிச்சிருக்கோன்னா ஒரு சிப் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது. வாட்டர் குடிக்கும்போது இந்த வாட்டர் வந்து டிப்பிக்கலாக அந்த சுகரோட எஃபெக்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். ஏன்னா வாஷ் அவுட் பண்ணிடும், பல்லில் எதுவும் இல்லாமல் வாஷ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் குறைஞ்சிடும். இது வந்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங். டிப்பிக்கலாக கேட்பாங்க, அந்த டேஸ்ட் வாயில் போயிடுமே டாக்டர், வாயில் பற்கள் வேணும்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் போனால் பரவாயில்ல, உடனே வாட்டர் குடித்தா தான் சரியாகும், அப்போ தான் பற்களை சேவ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இமீடியட்டாக வந்து வாட்டர் குடிக்கிறது வந்து பல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் வந்து என்னென்னா எனிதிங் வித் ஃப்ளூரைட். நம்ம ப்ரஷிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ப்ரஷிங் வித் ஃப்ளூரைட் ஆர் அதிகமாக ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், டாப்பிக்கல் கால்சியம் பேஸ்ட் நிறையா இருக்கும். இந்த மாதிரி உங்கள் டாக்டரை கேட்டுட்டு ஃப்ளூரைட் அதிகமாக உள்ள டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டாப்பிக்கல் கால்சியம் அவைலபிள் பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம சலைவாவை ஹெல்த்தியாக ஆக்கி
பற்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சுகர் கிரேவிங்ஸ் பற்களை அஃபெக்ட் பண்ணுமா? அஃபெக்ட் பண்ணும், டவுட்டே கிடையாது. ஸோ டோட்டல் குவான்டிட்டி குறைக்கணும், ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணணும், ஸ்டார்ச்சி ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம், வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணலாம். அண்ட் எனாமலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃப்ளூரைட் அண்ட் கால்சியம் யூஸ் பண்ணி அதுக்கு உண்டான பேஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இதெல்லாம் தான் சர்டன் ஃபியூ டிப்ஸ். இந்த மாதிரி சுகர் அதிகமாக சாப்பிடும்போது அதோட ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.